ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்பலாம் இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வீட்டில் பிரச்சனை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அவுட்டரில் வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. அதை பற்றியும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று மாதிரியே முந்த நாள் மாதிரியே இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு செம்ம புயல் காற்று அப்படியே இது பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதனால என்னால் வீடியோ போட முடியுமா என்னன்னு கூட தெரியல. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா என்னால் போட முடியாது. பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டோன்னா என்னோடய லக்கு தான். ஸோ நல்லா ஒரு சின்ன வீடியோ சீக்கிரம் போட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெளியில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டோம் சரிங்களா. பார்ப்போம்மா என்ன கலர் அடிச்சோன்னு சொல்லிட்டு பார்ப்போம்மா வாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் அடிச்சிருக்க அவுட்டர் பாருங்க. ஸோ இந்த பெயிண்ட் தான் வந்து அடிச்சிருக்கோம். இது வந்து நான் செலக்ட் பண்ணதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். நேற்றே சொல்லிட்டேன் எப்படி திட்டுவாங்கன்னு, எப்படின்னு திட்ட தான் போறீங்கன்னு. எங்கே பாருங்க. பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலர் தான் நான் அடிச்சிருக்கேன். ஸோ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கள்ல செத்தா தானே முன்ன பின்ன சுடுகாடு தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்ன பின்ன வீடு அடிந்தாலும் என்ன கலர் அடிக்கணும், எப்படி இருக்க அடிக்கணும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எதுவுமே இல்லை. திடீர்னு வந்துட்டு ஒரு கார்டை கொடுத்து இதில் செலக்ட் பண்ணி என்ன கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? என்னை பொறுத்தவரை இங்கே உள்ளவங்க வீடு எல்லாமே பச்சை பச்சேன்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரே ரோஸாக இருக்கும், அந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். இல்லைன்னா கோயில் கலர் மாதிரி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். கோயில் கலர் அப்படி தான் இருக்கும், ஆரஞ்சு கலரில். ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வேணாம், ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் யோசிச்சுட்டு அங்கே கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே இல்லை 2 தடவை கார்டு வாங்கி கொடுத்தாங்க. 2த்துல வந்துட்டு எல்லாத்துமே கொடுத்தாங்க செலக்ட் பண்ண சொல்லி. ஸோ யாருக்குமே அது செலக்ட் பண்ண முடியலை, தெரியலை. நீனே பண்ணுக்கா அவங்க எல்லாம் சொன்னது வந்துட்டு நீனே பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள், ஸோ நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், ஸோ நல்லாயிருக்கும் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி வந்து ரூமுக்கு பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த கலர் தான் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். பிங்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ரூமுக்கு தான் வேணும். ஸோ உனக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ண, இல்லைன்னா வந்து நீ வேறு கலர் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னான். சரி நானும் அதை நம்பிட்டு அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அடிச்சிட்டோம். கடைக்கு போக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு பிங்க்கு வைக்க, ஆனால் அவுட்டரில் என்ன கொடுக்குன்னு தெரியாமல் மறுபடியும் என்னை வந்து கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னை அழைச்சிட்டே கடைக்கு பழிச்சு போனாங்க. போய் வெளில உட்காந்துருக்கேன். டிவியில் போட்டு காமிக்கிறாங்க. ஒரு வீட்டை காமிச்சு ஸ்க்ரீனை மாற்றி காமிக்கிறாங்க. இந்த கலர் வேணுமா இந்த கலர் வேணுமான்னு. எனக்கு எதுவுமே வந்து ஒட்டே வரல. அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா தூங்கிட்டாரு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க, அந்த பெயிண்டரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போயிட்டாங்க. எல்லாருமே கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அவங்களாம். ஸோ நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரோம், நீ செலக்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு நான் சொன்னேன் ஓகே இந்த கலர் எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு. அந்த பெயிண்டர் என்ன சொன்னாங்க, சூப்பர் பாப்பா, இப்படி தான் வந்து எங்கள் சைடில் வந்து இப்போ தான் அடிச்சு கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு அந்த வீடு, நல்லாயிருக்கும் பாப்பா, எல்லாருமே இதே மாதிரி நல்லா இல்லை, எல்லாருமே வந்து ரோஸு பிங்க்னு அடிக்கிறாங்களா நல்லா இல்லை. ஸோ இந்த கலர் எனக்கும் ஓகே ஸ்டாண்டர்ட் கலராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க, ரொம்ப வந்து இதாக தெரியல, அடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த அண்ணனும் சொன்னாங்க. அப்புறம் மாமா சொன்னிச்சு ஓகே சூப்பர் தான், நல்லா தான் இருக்குது, அந்த கலர் இது பெட்டர் தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே பரவாயில்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அடிக்கக்குள்ளே பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. கலர் வந்து திறந்து காமிச்சாங்க, எதுவும் சொல்லலை. நான் வந்தோடனே கார்டு காமிச்ச இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அப்பயும் எதுவும் சொல்லலை. பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்பயும் எதுவும் சொல்லலை. ஸோ அடித்து முடித்த பிறகு நேற்று அடித்து முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் என்னன்னா வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா திட்டினாங்க. என் குழந்தை திட்டினானா, என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது என்ன கலரு என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நீங்கள் என்ன அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, ஸோ எப்படியா இருந்தாலும் காசு நாங்களும் கொடுக்க வேண்டியது தானே, எப்படியா இருந்தாலும் நாங்கள் காசு தானே கொடுக்க போகிறோம், அப்போ எதுக்கு வந்து என்னை கேட்காம கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. செலவு பண்ணுறதும் நல்ல கலராக அடித்தானா அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஸோ எனக்கு வந்து அப்படியே மண்டை எழுதிச்சு, தலைவலி வந்துடுச்சு, என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் மாமாட்ட சொன்னேன், இதுக்கு தான் நான் சொல்கிறது, எதுக்கும் வரமாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது, இப்போ நீ தான் என்னை வலுக்க டைமாக கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தான் செய்ய சொல்கிறீங்க, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நானே கெட்ட வேலை ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதை சொன்னிச்சு, இல்லை நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கலர் வச்சுக்கிறியா இல்லை மறுபடியும் 10,000 செலவு பண்ணி வேறு கலர் அடிச்சுக்கிறியா,
செலவு பண்ணுறியா யாருன்னா சொல்லு, நான் என்ன வந்து கலர் மாற்ற சொல்கிறாண்டு. இல்லைண்ணா இருக்கட்டும்ண்ணே, ஒரு 3-4 வருஷம் இருக்கட்டும், நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எங்கள் ஓப்பையாக சொன்னாலா இல்லை அவன் சொன்னானான்னு தெரியல. ஸோ அப்படியே மனசை உடச்சிட்டாங்கன்னு. எனக்கு என்னமோ இந்த கலர் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. பாருங்கள், இந்த பீகார் வீட்டெல்லாம் அதிகமாக காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரிங்களா. இந்த வீட்டு பிரச்சனை அது வேறு. இன்னொரு தீய பிரச்சனை ஒன்று சொல்லணும்ல, சொல்லத்தான் பாருங்கள். பின்னாடி 2 பேர் வராங்க. ஸோ சொன்னாங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டோம். சித்திங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று சாரியெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க அப்பமா அவங்கக்கிட்ட. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை வரப்போகுது. நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ அப்புறம் வந்து பாத்ரூம் ரெடி பண்ணல, அதுக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்துக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பாத்ரூம் கட்டணும்னு. எல்லாருமே சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி, சேர்ந்து கட்டுவோமா இல்லை தனியாக கட்டுவோமா சொல்லுங்கன்னு. ஸோ அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என் மாமனார் மாமியார்கிட்ட சொன்னதுக்கு அவங்க வந்து இந்த சைடு இந்த லாஸ்ட்டில் வந்து கட்டிக்கலாம், இந்த லாஸ்ட்டில் கட்டு, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அளக்கக்குள்ளே எதுவும் சொல்லலை, அந்த இடத்த சுத்தமானக்குள்ளே எதுவும் சொல்லலை. அப்புறம் கட்டி முடித்த பிறகு எதுவும் சொல்லலை, கட்ட ஆரம்பித்த பிறகு எதுவும் சொல்லலை. மேஸ்திரி வந்தாங்க, எல்லாம் இதுவரையும் எதுவுமே சொல்லலை. இப்போ கட்டி முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இடத்துல வந்து கட்டியிருக்காங்க, பாத்ரூம் வந்து எதுக்கு எங்கள் இடத்துல வந்து கட்டணும், எங்கள் சைடு எங்களுக்கு வர பங்கில் எதுக்கு கட்டணும், ஸோ அந்த சைடு கட்ட வேண்டியது என்ன அப்படின்னு. தனியாக கட்டியிருந்தால் அவங்கவுங்க இதில் வந்து கட்டியிருந்துருக்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் இது பண்ண ஆரம்பித்தவங்க எல்லோரும் சேர்ந்து 4 பேருக்கும், அதாவது எனக்கு வந்துட்டு யாரும் சொந்த பந்தம் வர போகிறது கிடையாது சரிங்களா. எனக்கு வந்து 2 பொண்ணு கிடையாது, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு. உங்களுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே 2 பொண்ணு இருக்குங்க, எல்லாருமே சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் அதிகமாக சொந்தக்காரங்க வராங்க. ஸோ என்னை விட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தான் அதிகம். அப்படிங்கிறதுல உங்களுக்கு தானே தேவை சரிங்களா. ஸோ அப்படின்னு நினச்சி காட்டணும். இப்போ வந்து எங்கள் இடத்துல ஏன் கட்டிருக்கீங்க, ஸோ எங்கள் பங்கில் வரும் அது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் நாங்கள் வீடு கட்டின பிறகு நீங்கள்லாம் வந்துட்டு காலை ஏஞ்சோடனே பாத்ரூம் வருவீங்க, நாங்கள் ஏஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டு வருவீங்க. அப்போனா வந்து கூட்டுறதுக்கு முன்னாடி, வாசல் கூட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊரில் வந்து பாத்ரூம் போகக்கூடாது, அவங்க வீட்டு வாசல் வழியெல்லாம் பாத்ரூம் போகக்கூடாது, பாத்ரூம் போயிட்டு வரக்கூடாது அந்த வீட்டு வாசல் வழியாக. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசிக்க வேலை எப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறாங்க, பிரச்சனையை கலப்புறாங்க. ஸோ என்ன பண்ண போகணும்னு தெரியல. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது சரிங்களா. அதே பாத்ரூம் இது பண்ண பிறகு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு எவ்வளோ இடம் ஒதுக்கி இருந்துச்சோ அதே இடம் வந்து நீங்களும் ஒதுக்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து பாத்ரூம் இல்லை, இந்த சைடெல்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பாத்ரூம் வந்துட்டு எங்களுக்கு தனியாக கட்ட பணம் கொடுத்துடுங்க, நாங்கள் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கட்ட பணம் கொடுத்துங்க, 2 பேர் சேர்ந்து நாங்கள் 2 பேர் தனியாக அங்கிட்டு பாத்ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சின்ன பிரச்சனையாக வந்து கலப்புறாங்க இப்போது சரிங்களா. சின்ன பிரச்சனை கலப்புறாங்க. எல்லாருமே இல்லை, இந்த நடுவில் ஒருத்தன் இருக்கான். ஸோ நடுவில் அவன் ஒய்ஃபு அவன் 2 பேரும் வந்து பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பங்கு இன்னும் பிடிக்கல சரிங்களா. பங்கு பிடிச்சோம்னா வந்து இதெல்லாம் பேச முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்ல சரிங்களா. அங்கே நாங்கள் அடிப்படையெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்களே, அங்கே வந்து தனியாக வீடு கட்ட போகிறாங்க. வீடு கட்டின பிறகு தான் அதெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் வந்து சின்ன பிரச்சனை கொஞ்சமாக சால்வ் ஆகிடும் சரிங்களா. ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.